वातापि गणपतिं भजे हम वातापि गणपतिं भजे हम वातापि गणपतिं भजे. அப்படிப்பட்ட ஆன்மீக மெய் நெறிகளை உணர்த்துவதற்காக இந்த சனாதன தர்மம் என்ன செய்கிறது என்றால் பல விதமாக பல வடிவங்களிலே பல ரூபங்களிலே நாயன்மார்களை படைத்தது, ஆழ்வார்களை படைத்தது, 18 சித்தர்களை படைத்தது, இன்றும் இன்னும் பல்வேறு குருநாதர்களை விவேகானந்தரை படைத்தது, சுவாமி சின்மயானந்தாவை படைத்தது, சுவாமி தயானந்தாவை படைத்தது. இப்படி எல்லோரையும் நமக்கு குருநாதர்களாக படைத்திருக்கிறது. அந்த வரிசையில் தான் இன்னும் பல குருநாதர்கள் தோண்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். நம்முடைய ஆதித்யானந்தநாதா வரையும் அந்த குரு பரம்பரைக்கே புகழ் சேர்க்கின்றவர்கள். அவர்கள் தான் மட்டும் பெருமையை தேடவில்லை. ஆதித்யானந்தாஜி நினைத்திருந்தால் ஒரு பெரிய போர்டா வச்சு அவர் மட்டும் இங்கே தனக்கான புகழை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார் பாருங்க. அதுதான் சனாதன தர்மத்துடைய மகிமை. தனக்கு அந்த பெருமை இல்லை. ஆகையினால் அகம் வக்ஷ்யாமி என்று வேதம் சொல்ல, வயம் வக்ஷ்யாமஹா என்று சொல்கிறது. நாங்கள் சொல்கின்றோம் என்று சொல்கின்றது. நாங்கள்னா பரம்பரை குருநாதர்களாகிய நான் ஒருத்தர் சொல்றாரு. ஆனால் வயம் வக்ஷ்யாமஹா என்று சொல்லுங்க. அதே போல வயம் அகம்னு அவர் தனியா உட்காரல. வயம் என்று நாங்கள், நான் என்று அவர் உட்காரல. நாங்கள் என்று எங்கள் எல்லோரையும் சேர்த்து இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். மலேசியாவில் இருந்து சுவாமிஜி அவர்களை வரவைத்து அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார். சென்னையில் இருந்து ஹரிஹரன்ஜி அவர்களை வரவைத்து அவர்களுக்கு, நாராயணன்ஜி அவர்களை வரவைத்து அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். கோவிலில் இருந்து கோபிரத்தன் அவர்களை வரவைத்திருக்கின்றார். சென்னையில் இருந்து வெங்கட்ராமையர் அவர்களை, அக்ஷயாம்பா தேவி அவர்களை வரவேற்றிருக்கின்றார். இப்படி அவர்கள் மற்றவர்களை பெருமைப்படுவதில் தான் பெருமைப்படுகிறார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய மரபு, நம்முடைய பண்பு. தான் மட்டும் இந்த அறிவிற்கு சொந்தக்காரன் அல்ல, நாங்கள் எல்லோரும் இந்த பிரம்ம ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று பெருமையோடு சொல்கின்ற குருஜி அவருடைய அந்த தன்மையை நாம் இந்த நேரத்தில் வாழ்த்தி மகிழ்கின்றோம். பாருங்க, எத்தனை ஷீல்டு வச்சிருக்காரு பாருங்க. அதுவும் வெளியே வச்சா ஆகாதான், தங்கத்துல வச்சிருக்காருங்க. தங்க மனசு உடையவர். தங்கத்தை வைக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லணும், அதை சங்கமா சேர்ந்து சொல்லணும், தங்கமா செஞ்சு கொடுக்கணும் என்று சொல்லி அதனுடைய அங்கமாக அவர் இன்றைக்கு நிற்கின்றார். எவ்வளவு அழகான ஷீல்டு பாருங்க. எனக்கே ஒரே ஆசை, என்னடா நம்ம ஷீல்டு கொடுக்க சொல்லிட்டாரு, நமக்கு ஒரு ஷீல்டு கொடுப்பாரா, எனக்கு ஷீல்டு கொடுத்தா போதும். இப்படி தானும் மகிழ்ந்து எல்லோரையும் மகிழ வைத்திருக்கிற இந்த அரங்கம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்னால நிறைஞ்சிருக்கு. சொன்னா தெரியுமா உங்களுக்கு? பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்னால நிறைஞ்சிருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரீக்வன்சி, அதிர்வலைகள் இருக்கின்றன. அந்த அதிர்வலை ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம் கடந்து, உலகம், தேசம் என்ற வேற்றுமையெல்லாம் கடந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய அந்த தாயினுடைய உள்ளத்தோடு இங்கே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமத்துவ நெறியோடு இங்கே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையாக இருப்பது தர்மம். அதனால இங்க என்ன இருக்கு? பாசிட்டிவ் மண்டலம் இருக்கு. இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நாமும் பிறருக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறீர்களோ அங்கெல்லாம் இந்த சத்திய நிலையை பற்றியோ, தர்மத்தை பற்றியோ, சனாதனத்தை பற்றியோ நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த வழிபாடுகளை எல்லாம் நாமும் செய்வது. ஆகையால் நம்முடைய நோக்கம் என்ன? இறைவனை வழிபடுவது மட்டும்தான். இறைவனை வழிபடுவதில் மட்டும்தான் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இறைவன் நமக்கென்று நிறைய வைத்திருக்கின்றார், இன்னும் நிறைய வைத்திருக்கிறார். அழித்தரும் மனமுடையவன் தான் இறைவன், கொடுப்பவன் தான் இறைவன், தருப்பவன் தான் இறைவன். ஆனால் மறைபொருளாய் இருக்கும் அந்த இறைவனை வழிபட மறைகளை ஓதுவதுதான் நம்முடைய கடமை என்று
நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிறுவனங்களை இறைவனே தோற்றுவிக்கின்றார். நாம நினைக்கின்ற சர்வசக்தி பீடம் ஏதோ உறுதியாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இது இறை சங்கல்பம், கடவுளுடைய சங்கல்பம். அவருடைய சங்கல்பத்தினால் இந்த தர்ம கைங்கரியம் இங்கே நடக்க வேண்டும் என்பது விதி. அந்த விதியை இயக்குபவராக, ஒரு இயக்குனராக நம்முடைய குருஜியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற இந்த செயல்கள் எல்லாம் மென்மேலும் இந்த தர்மத்திற்கு துணை புரிவதாய், மேலும் ஒரு அடி இதை உயர்த்துவதாய், இன்னும் நிறைய சாதனைகளை அவர்கள் செய்ய வேண்டும். இன்னும் நிறைய மக்கள் இங்கே தேடி வர வேண்டும். இந்த நிறுவனம் ஆள்போல் தலைத்து வேறுவிட்டு வளர வேண்டும். இந்த தர்ம சிந்தனையை உலகெங்கும் பரப்புகின்ற நிறுவனமாக இந்த நிறுவனம் மேலும் மேலும் பலரை ஊக்குவிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நன்னாளிலே இறைவனுடைய அனுகிரகமும், அம்பாளுடைய அனுகிரகமும், லைத்தாம்பிகையுடைய அனுகிரகமும், குருநாதாருடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி, இதுவரையிலும் பொறுமையாக இந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லா நலன்களும் உண்டாக வேண்டும் என்று ஆசீர்வதித்து விடைபெறுகின்றோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.